அவரை கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோட்டை விட்டதுக்கு மேல கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும். வேற என்ன? இப்ப ஏற்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் யாராவது இப்படி ட்ரீட் பண்ணி அனுப்புவாங்களா? அவரே எனக்கு போறோம் நான் கிளம்புறேன்னு சொல்ற மாதிரி வச்சுட்டாங்க. இல்லாட்டா என் நடு சீரீஸ்ல ஏன் போறாரு? ஸ்குவாட்ல எடுப்பீங்க, திருப்பி டிராப் பண்ணுவீங்க. வேர்ல்ட் கப்ல ஸ்குவாட்ல எடுப்பீங்க, 10 மேட்சும் டிராப் பண்ணுவீங்க. யார? நம்பர் 1 போல இந்த வேர்ல்டு பின்னாஸ்ல நம்பர் 1 சொல்றாங்க. அவர் எப்படி டிராப் பண்ணுவீங்க நீங்க? நமக்கே தெரியணும். ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ ராகுலோ பேட்டிங்ல ஒரு 3-0 அடிச்சா அப்புறம் ஒரு 10 மேட்ச் டிராப் பண்ணுவாங்களா? இந்த கடைசி ஒரு 3-4 வருஷத்துல ட்ரீட் பண்ண விதம் இருக்கு. அதெல்லாம் ஒழுங்கா ட்ரீட் பண்ணி அவர் லெவல்ல அவர் இண்டிஸ்பென்சிபிள். பகவான் டீம்ல எடுத்துதான் ஆகணும். அது இந்தியன் விக்கெட்ஸ் எல்லாம் அவர் டிராப் பண்றது கிரைம். வேர்ல்ட் கப்லயே நான் சொன்னேன். ஃபைனல்ஸ் மட்டும் அவர் பெரிய லெவல்ல எடுத்திருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பயந்துருப்பாங்க. திடீர்னு எழுந்து பாத்துருப்பாரு மார்னிங். நம்ம தான் நம்பர் 1 போலர்னு உலகமே கொண்டாடுது, கிரிக்கெட் வேர்ல்டே கொண்டாடுது. பட் நம்மள செலக்ஷன் கமிட்டில மட்டும் வந்து இரு நாங்க சொல்றோம் இருக்கே விளையாட்டு நாங்க சொல்றோம்னு கன்சின்ஸ் வரைக்கும் டென்டர் லுக்ஸ்லயே வச்சிருக்காங்க. அது வந்து டசன்ட் லுக் நைஸ். அது அசென்ட்லாம் பண்ண முடியும். பாக்கியை பொறுத்த வரைக்கும் அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்லயே நியூ பால்ல ஸ்விங்கோட மிஸ்ட்ரி ஸ்பின் போடுற மாதிரி ஒரு சின்னதா ட்வீட் பண்ணாரு. ஃபாஸ்ட் போலர் மாதிரி ஓடிவா அப்புறம் நீ ஸ்பின் போர்டுலாம் சொன்னார் பாருங்க. அந்த பிரெயின் தான் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லயே பிரெயினியஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடைக்கிறது கஷ்டம். இந்தியன் லெவல்ல பிசிசிஐ லெவல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு போலர் இவ்வளவு நாள் சர்வே எந்த கிரிக்கெட்டர் கண்டினியூஸா ரொம்ப நாள் தமிழ்நாட்டுக்கு ஆடுறா சொல்லுங்க. டக்குன்னு காத்து நிற்பாங்க கையில கட்டி வச்சு எங்க ஆக்ஸ் பண்ணலான்ட்டு. அதுல ஒரு இவ்வளவு பெரிய போல்டரா வந்தது ரொம்ப வேர்ல்ட் ரெக்கார்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்தி வந்து நேற்று நடந்துச்சு. 3வது டெஸ்ட் டிரால முடிஞ்சு உடனே வந்து ஒரு சோகமான செய்தி. ரவிச்சந்திரன் அஸ்வின் சோகமான செய்தி இந்தியன் டீமுக்கு தான், அவருக்கு இல்ல. அவரை கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோட்டை விட்டதுக்கு மேல கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும். வேற என்ன? இப்ப ஏற்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் யாராவது இப்படி ட்ரீட் பண்ணி அனுப்புவாங்களா? அதாவது அவரே எனக்கு போறோம் நான் கிளம்புறேன்னு சொல்ற மாதிரி வச்சுட்டாங்க. இல்லாட்டா என் நடு சீரீஸ்ல ஏன் போறாரு? சோ நீங்க ட்ரீட் பண்ண விதம் வெரி ஷாபி. இப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னரை ட்ரீட் பண்ணது எனக்கு உடன்பாடு கிடைக்கும். யாருமே பண்ணுவது ஷேன்வான் ஆஸ்திரேலியா அப்படி பண்ண மாட்டாங்க. முத்தையாமுட்டு ஸ்ரீலங்கா அப்படி பண்ண மாட்டாங்க. யூனோஸ் நம்பர் ஜேமி ஆண்டர்சன் இங்கிலாந்து பண்ணுவாங்களா? மாட்டாங்க. அவங்கதான் எப்ப பார்த்தாலும் வச்சிருப்பாங்க டீம்ல. எதுக்கு நேதர் லெவல் ஆடினே இருக்காரு? ஒண்ணுமே பண்ணல அவரு இந்த சீரீஸ். ஆனாலும் ஒரு செக்ல வச்சுனே இருப்பாங்க நம்மள. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அதெல்லாம் மீறி வேர்ல்ட் நம்பர் 1 ஒருத்தர பேரை வச்சுட்டு அவரே எனக்கு வேணாம் போற கிரிக்கெட் கிளம்புறேன் பாதிக்க சொல்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸ் மத்தியில வந்து ஒரு கொஸ்டின் எழுந்திருக்கு. ஏன்னா வந்து நேற்று பிரஸ் மீட்லயே ரோஹித் சர்மா தெளிவா சொல்லியிருந்தாரு. பர்த் டெஸ்ட்லயே நான் பர்த்துக்கு வந்தப்பயே வந்து அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் தான் அவர் பிங்க் பால் டிஸ்ட்ரிக்ட் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன்னு சொன்னபோது அவருக்கு முறையான ஒரு ஃபேர்வெல் கொடுக்கல என்று ரசிகர் மத்தியில ஒரு கோபமும் எழுந்திருக்குல. அந்த கோபத்தை எப்படி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவர் சொல்லியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லெவல் எடுக்கலான்ற ஆங்கிள் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா. எதுக்கு டிராப் பண்ணது புரியல. இங்க வந்து நியூசிலாந்து அகேன்ஸ்டா பிரமாதம் போட்டிருக்காரு. ஸ்குவாட்ல எடுப்பீங்க, திருப்பி டிராப் பண்ணுவீங்க. வேர்ல்ட் கப்ல ஸ்குவாட்ல எடுப்பீங்க, 10 மேட்சும் டிராப் பண்ணுவீங்க. யார? நம்பர் 1 போல இந்த வேர்ல்டு ஸ்பின்னர்ஸ்ல நம்பர் 1 சொல்றாங்க. அவர் எப்படி டிராப் பண்ணுவீங்க நீங்க? நமக்கே தெரியணும். ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ ராகுலோ பேட்டிங்ல ஒரு 3-0 அடிச்சா அப்புறம் ஒரு 10 மேட்ச் டிராப் பண்ணுவாங்களா? மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ண அவங்க இமேஜ் அப்படி, அவங்களுடைய கிளாஸ் அப்படி, அவங்களோட பெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில தானே எடுத்துட்டே இருக்கும் லெவல்ல. கோலி என்ன ஃபெயில் ஆனாலும் ஏன் எடுக்கிறோம்னா அவர் கெப்பாசிட்டி இருக்கு அடிப்பான்ற நம்பிக்கையில எடுக்கிறோம். நீங்க என்ன அஸ்வின் போலருக்கு வரும்போது மட்டும் இல்ல கிராசி பிச்சா இருந்தா அவரால் ஸ்பின் செட் ஆகாது. ஆஸ்திரேலியால டேர்ன் இருக்காது. இத்தனை கன்சிடரேஷன் போலருக்கு மட்டும்தான். பேட்டர் வரும்போது அவர் எல்லா பிச்சுலயும் ஆடுவார். அவர் 0 அடிச்சா கூட 5-0 தான் அடிப்பாரு. 6வது மேட்ச் எப்படி அடிச்சிருவாரு அப்படின்னு பேட்ஸ்மேனுக்கு மட்டும் அதிகமா பார்ட்ஸ் எனக்கு புரியல சார். கண்டிப்பா நம்ம அஸ்வினோட இங்க திறமையை பத்தி, ஏன்னா அந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனா கரியரை தொடங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை ஸ்பின்னா தொடங்கி இத்தனை வருஷம் வந்து அஸ்வின் வந்து எங்கேயுமே அந்த ஒரு நீங்காத பிளேயரா எல்லா கிரவுண்ட்லயுமே அவரோட தனித்திறமையை காமிச்சுக்கிட்டே இருந்தார்ல. இத்தனை வருஷம் அவரோட உழைப்பை எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப கமிட்டட் பாஸ். அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கமிட்டட் பிளேயரை விட்டோம் நம்ம. அதான் இப்ப விட்டது ஒரு ரைட். இப்ப அவரே ரிட்டையர் ஆகலான்ற ஸ்டேஜ் மைண்ட்ல தாட்ஸ் வந்துச்சு. பட் இந்த கடைசி ஒரு 3-4 வருஷத்துல ட்ரீட் பண்ண விதம் இருக்கு. அதெல்லாம் ஒழுங்கா ட்ரீட் பண்ணி அவர் லெவல் அவர் இண்டிஸ்பென்சிபிள். பகவான் டீம்ல எடுத்துதான் ஆகணும். அது இந்தியன் விக்கெட்ஸ் எல்லாம் அவர் டிராப் பண்றது கிரைம். வேர்ல்ட் கப்லயே நான் சொன்னேன். ஃபைனல்ஸ் மட்டும் அவர் பெரிய லெவல்ல எடுத்திருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பயந்துருப்பாங்கன்னு. அவரை போய் டிராப் பண்ணீங்கன்னா மோஸ்ட் கமிட்டட் பிளேயரு தமிழ்நாடுல இருந்து வராரு. எவ்வளவு பெரிய ஸ்டாரு. அவரை போய் வந்து நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருப்பாரு. நிறைய விக்டரிஸும் குவிச்சு கொடுத்திருப்பாரு இந்தியன் டீம். நம்ம இந்தியன் டீமுக்கு தான் லாஸ். நீங்க இந்த மாதிரி மெரிட் இருக்கிற பிளேயர் ஒதுங்கிங்கன்னா டீமுக்கு லாஸ், நேஷனுக்கு லாஸ். பண்ணினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
சார் புரியுது சார். நம்ம நான் வந்து பர்சனலா வந்து இத நெனச்சே பார்க்கல. அஸ்வின் சார் வந்து இப்போ ரிட்டயர்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா, ரீசென்ட்டா டிஎன்பிஎல் நடந்ததுல ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனா, ஒரு பவுலராவும், கேப்டனாவும் சிறப்பா பண்ணிட்டு இருக்கும்போது, இந்தியாலயும் அவர் அந்த டயர்ட்னஸ் இல்லாத மாரி தான் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. எப்ப போட்டாலும் அவரோட கமிட்மெண்ட் 100% இருந்தப்ப, இந்த ரிட்டயர்மென்ட் திடீர்னு ஒரு இது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இது எனக்கு ஆச்சரியமா இல்ல. நான் இத 2 வருஷம் முன்னாடியே பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். ஏன்னா, ஓகே. மக்களுக்கு தெரியும். மாஸுக்கு தெரியும். பீப்பிள் தானே கேக்குறாங்க. ஏன் வந்து விஜய் வந்து பாலிடிக்ஸ் போனாரு, இன்னும் நடிச்சிருக்கலாமே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அந்த ஏக்கம் இருக்குல்ல. எஸ், ஆனா எஸ். ஒரு போல்ட் டிசிஷன் அவர் எடுக்கிறாரு. பேர் சூப்பரா இருக்கு. நம்ம கிளம்பிடலாம் கிளம்புறாருல. இப்ப பாலிடிக்ஸ் போலாம், ஒரு உண்மையிலேயே சேவை பண்ணலாம்னு போறாரு. அது மாதிரி நல்ல பேர் இருக்கு பாஸ். இப்போ ஒரு நல்ல பேர் இருக்கிற சமயத்துல நீங்க பேரை கெடுக்குறீங்க. ஒரு டீம் மேட்சுக்குள்ள போகும்போது ஒரு சாம்பியன் போலர், ஒரு பிரைம் போலர் வந்து இந்த மேட்ச் நான் என்னெல்லாம் போட்டு யார் யார் விக்கெட் எப்படி எப்படி எடுக்கலாம்ன்றதுதான் தாட்ஸ் மெயினா இருக்கணும். அதை விட்டு எப்படி நம்ம போட்டா அடுத்த ஓவர் கொடுப்பாங்க, நான் என்ன மாதிரி போலிங் போட்டு அடுத்த மேட்ச் ஆடுவேன், இந்த மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளவு ப்ரெஷர்ல போய் எப்படி ஒரிஜினல் போலிங் போட முடியும் சொல்லுங்க. அதனால அது தப்பு. டிராப் பண்றோன்ற கொஸ்டினே வரக்கூடாது. சரி 2-3 மேட்ச் பேடா போட்டாரு, கண்ணாபுரம் அடிச்சுட்டாங்க, அப்படிலாம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி நடந்தா இதெல்லாம் பண்ணலாம். பட் இந்த யாட்ஸ்டிக்கை வச்சுன்னு நீங்க ட்ரீட் பண்ண விதம் பேடுன்னு தான் எனக்கு தோணுது. சார் கண்டிப்பா அஸ்வின் சார், அந்த தோனி சார். ஏன்னா நேத்து 2 பேரையும் ஒப்பிட்டாங்க. ஏன்னா கடந்த ஒரு பிஜிடில வந்து டோனி வந்து இதே மாதிரி தான் 2 மேட்சுக்கு அப்புறம் பாதியில வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. அஸ்வினும் அதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேரும் அஸ்வின் சாரும் பிளான் பண்ணி லைக் தோனி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரோ. இல்ல அப்படி கோயின்சிடன்ஸ் இருக்கும். 2 பேரும் பிரெயின் கேட்டீங்கன்னா சேம் பிரெயின், சேம் டைப் ஆஃப் பிரெயின். பயங்கர ஃபாக்ஸ் டைப்ல யோசிக்கிறது. நமக்கு என்ன மூவ்ஸ், எந்த போலர் எந்த பேட்டர் முதல்ல அனுப்பலாம், யாருக்கு என்னென்ன ஃபீல்ட் செட் பண்ணலாம், அம்பையருக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டர் வைக்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கும்போது 2 பேருக்கும் பிரெயின் ஒரே மாதிரி. பட் இந்த கோயின்சிடன்ஸா இந்த பாதி டூர்ல இப்படி சொன்னது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்ல 2 பேருமே செம்ம இமேஜ் இருக்கும் போது கொடுத்துருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட். அது கரெக்ட். பட் இது வந்து இந்த சீரியஸ் கூட ஆட வச்சு ஒரு லவ்லி சென்ட் ஆஃப் கொடுத்து ஒரு இப்ப டிஎன்சியை பண்ணாங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா 500 விக்கெட் எடுத்ததுக்கு என்ன ஒரு ஃபெலிசிட்டேஷன் பண்ணாங்க. என்னென்ன டாப் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வீடியோல வந்தாங்க, என் பேர் வேற மென்ஷன் பண்ணாரு அந்த வீடியோல. நான் போயிருந்தேன், அதுக்கு அவர் இன்வைட் பண்ணது நான் போயிருந்தேன். ஆனா அந்த மாதிரி கௌரவமா பண்றதை விட்டுட்டு பாதி ட்ரிப்ல அவரே போற லெவலுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. திடீர்னு எழுந்து பார்த்திருப்பாரு மார்னிங், நம்ம தான் நம்பர் 1 போலர்னு உலகமே கொண்டாடுது, கிரிக்கெட் வேர்ல்டே கொண்டாடுது. பட் நம்மள செலக்ஷன் கமிட்டில மட்டும் வந்து இரு நாங்க சொல்றோம், நீ இருக்கியா விளையாடுறது நாங்க சொல்றோம்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்டர் லுக்ஸ்லயே வச்சிருக்காங்க. அது வந்து டசன்ட் லுக் நைஸ். அது அப்செட்லாம் பண்ணக்கூடாது. சார் புரியுது. இப்போ வந்து லைக் நீங்களும் பர்சனலா அஸ்வின் சார் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. உங்களோட பையன் ராக்கி பிரதரும் வந்து திண்டுக்கல் டீமுக்காக ஆடி இருந்தாரு. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் அஸ்வின் சாரை பத்தி கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். மோர் ஆஃப் ஃபன்னா இருக்கும். ஹி லவ்ஸ். நான் கிரிக்கெட் அனலைஸ் பண்றது அவருக்கு பிடிக்கும். டெக்னிக்கலாவே நான் சில விஷயங்கள் நீங்க இப்படி பண்ணலாமேன்னு சொல்றீங்க, அதுக்கு திருப்பி அஸ்வின் நீங்க ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கிறது கஷ்டம். அஸ்வினுடைய ஆர்குமெண்ட் ஜெயிக்கிறது கஷ்டம். பட் அவரே சர்ப்ரைஸா ஒரு 2 விஷயம் நான் சொன்ன ஒத்துன்னு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைஃபர்கேட் பண்ணணும், ஸ்குவாட் வேற ஸ்குவாட் இருக்கணும் இல்ல, T20 ODI அண்ட் டெஸ்ட்டுக்கு நான் சொன்னதை ஒத்துட்டாரு. அவர் மைண்ட்ல அது இருக்கு. ஸோ வெரி ரேர். அவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரேர். ராக்கியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மிஸ்ட்ரி ஸ்பின்லயே நியூ பால்ல ஸ்விங்கோட மிஸ்ட்ரி ஸ்பின் போடுற மாதிரி ஒரு சின்னதா ட்வீட் பண்ணாரு. ஆக்ஷன் ஃபாஸ்ட் போலர் மாதிரி ஓடிவா அப்புறம் நீ ஸ்பின் போர்டுலாம் சொன்னார் பாருங்க. அந்த பிரெயின் தான் சொன்னேன். ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லயே பிரெயினியஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர். அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆஃப் ஸ்பின்னர்ஸை க்ரூம் பண்ணி தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ராடனரியான சக்சஸ் வருது. பல விஷயங்கள் புது விஷயங்களை பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை. சார் புரியுது சார். கடைசி 14 வருஷமா அந்த ஆஃப் ஸ்பின்னர் என்றாலே அஸ்வின் அந்த ஒரு மைண்ட் செட் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அந்த பெருமையை பெற்றிருக்கோம் நம்ம. இப்போ வந்து லைக் வாஷிங்டன் வந்துகிட்டு இருக்காரு. ஒரு இளம் வயதுல இருந்து இப்போ டீம்ல ரெகுலரா இருந்துகிட்டு இருக்காரு. இனிமே அந்த அஸ்வின் இடத்த நிரப்ப போறதுக்கு யாராச்சும் பிளேயர்ஸ் இருக்காங்களா நீங்க பார்த்தவர்? அஸ்வின் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வரணும்னா அந்த ஆஃப் ஸ்பின்னர் கம்ப்ளீட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கு, போலருக்கு ஹெல்ப்பே பண்ணலன்றச்ச கூட மூளை யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அதை வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு இப்பதான் வந்திருக்கு. அவருக்கு ஆஃப் ஸ்பின்ல மெயின் ஸ்டேயா கொடுத்தோ அவரால் முடியலன்னா நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஆஸ் இட் இஸ் அஸ்வினுடைய ஸ்டாண்டர்ட்ல ஆஃப் ஸ்பின்னரே இல்லை. அது நார்த்தா இருக்கட்டும், சவுத்தா இருக்கட்டும், ஈஸ்டா இருக்கட்டும், வெஸ்டா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் நமக்கு தெரியுது. டக்குன்னு ஒருத்தர் வர இல்லையா, ஒரு மோசின் கான் ஒருத்தர் பார்த்தா பிரமாதமா போடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த நம்ம மயங்க் யாதவா அவர் திருப்பி ஃபாஸ்ட் போலர்ஸ் கண்ணு தெரிஞ்சுட்டே இருக்கு. ஆஃப் ஸ்பின்னர்ஸ்ல அந்த மாதிரி தெரியாத காரணம் T20 ஃபார்மேட்ல ஆஃப் ஸ்பின்னர் எடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. அக்ராஸா அடிச்சிடுவாங்க ரொம்ப ஈஸியா ரைட் ஹேண்டர்ஸ். அதனால ஆஃப் ஸ்பின்னர் கண்ணுக்கு படுறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் இல்லை.
ஓகே சார், கடைசி கொஸ்டினா, இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. ஐபிஎல்ல சென்னை அணிக்காக சேப்பாக்ல ஆட போறாரு. அந்த ரவீந்திரன் காம்போ, ஜடேஜா அண்ட் இது தோனியோட இது அவங்களோட அந்த பழைய மெமரி எனக்கு ஒரு கொஸ்டின் எழுந்துச்சு. ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற இந்த பிளானால தான் சென்னை மேபி எடுத்திருப்பாளோ, ஒரு சேப்பாக்ல வச்சு சென்ட் ஆஃப் கொடுக்கன்ற ஒரு கொஸ்டின் வருது. லைக் எனக்கு கூட லைட்டா இருந்தது. நீங்க சொல்றதுதான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பேக் இதே விஷயத்த என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். எனக்கு என்னமோ மைண்ட்ல அதெல்லாம் இருந்து குத்தி பாஸ், இது ஓவர் நைட் டெசிஷன் கிடையாது பாஸ். இது 2 வருஷமா பாட்டில் அப், நிறைய பாட்டில் அப். எதுக்கு இப்படி பண்றாங்க? இதெல்லாம் ஒர்த்து தானா? நம்ம என்ன நம்ம இவங்க இருக்கோமா இல்லையா நம்ம கேட்கற லெவல்ல நம்ம இல்லையே. நம்ம ஸ்டஃப் கண்டிப்பாக எனி லெவல்ல நான் வாக் இன் பண்ற மாதிரி என்னுடைய ஸ்டஃப் இருக்கும்போது எதுக்கு இப்படி இருக்கணும்ன்ற ஒரு தாட் ரொம்ப நாளா இருந்து, அதனாலதான் இது திடீர்னு இப்படி இறப்பாயிருக்கு பாஸ். அதனால பாதியில போனது வந்து டெஃபினட்டாவே அவர் அந்த டைப் கிடையாது. அவருடைய கிரிக்கெட் இன்வால்மெண்ட் அப்சஷன் என்னன்னா, ஒரு நெட் செஷன் வந்தாலே கடைசி ஆள் கிரவுண்ட் விட்டு போற வரைக்கும் அவர் போற டைப் கிடையாது. அதனால அவருடைய ஆட்டிடியூடுக்கு, கிரிக்கெட்டுக்கு அவர் கொடுக்குற மரியாதைக்கும், அவர் பண்ணிருக்கிற சக்சஸுக்கும் அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் பாதியில அவர் போற ஆள் கிடையாது. இது வந்து பிகாஸ் எல்லாருமே சேர்ந்து அவர் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலன்றத நான் டீசென்டா சொல்றேன். நீங்க தவறிட்டீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடு. அதையும் மீறி அவர் பண்ணிட்டு வேற விஷயம். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு போலர் நினைச்சு பார்க்க முடியுமா 500 விக்கெட்? இன்னொரு விஷயம், நம்ம இந்தியன் லெவல்ல பிசிசிஐ லெவல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு போலர் இவ்வளவு நாள் சர்வை எந்த கிரிக்கெட்டர் கண்டினியூஸா ரொம்ப நாள் தமிழ்நாட்டுக்கு ஆடுறாரு சொல்லுங்க? டக்குன்னு காத்து நிற்பாங்க கையில கட்டி வச்சுன்னு, எங்க ஆக்ஸ் பண்ணலான்ட்டு. அதுல ஒரு இவ்வளவு பெரிய போல்டரா வந்தது ரொம்ப வேர்ல்ட் ரெக்கார்ட். சார் கண்டிப்பா சார். கடைசியா உங்களோட விஷ் ஃபார் அஸ்வின் நீங்க நம்ம சேனல் மூலியமா கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். அஸ்வினுக்கே நான் வந்து ஸ்பெஷலா சொல்றேன், வந்து அஸ்வின் இல்ல, அவர் 100 அஸ்வின், 100 விக்கெட் எடுக்கிற அஸ்வின். நீங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்சஸ்ல வந்து ஆஷஸ் வின் நீங்க பேசினா அதை விட பாப்புலரா ஆஷ் வின் அப்படின்றது நீங்க ரொம்ப ரொம்ப பாப்புலரா நீங்க பேசுவீங்க. நீங்க குட் பை அஸ்வின்ங்கிறது நம்ம சொல்லல, அவர் குட் பைட்டு போறாரு. பட் ஐபிஎல்ல அவர் ரொம்ப குட் பை, அதாவது பியூஐ. ஸோ அவர் இன்னும் வந்து மார்க்கெட்ல வந்து ரேட்டிங்ல இருக்காரு. அவர் வந்து சூப்பர் டூப்பரா பண்ணணும் அண்ட் பல அஸ்வின்களை அவர் உருவாக்கணும். அவருடைய டேலண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பின்னர்ஸை உருவாக்கி ஆல் ஃபார்மேட்ஸ்ல இந்தியா இன்னும் ஜொலிக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அவருக்கு இருக்கிற இன்வால்மெண்ட்ல வெரி பாசிட்டிவ் பர்சன், பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்கு. குட் லக் டு யூ அஸ்வின். தேங்க்யூ ஸோ மச் சார். அஸ்வின் சாரை பத்தி பேசும்போது தேங்க்யூ சார். வாழ்க வாழ்க. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.